வணக்கம். ஐபிஎல் தொடரின் 38வது லீக் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியிடம் 9 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணி படுதோல்வி அடைந்திருக்கிறது. வான்கடே மைதானத்தில் நடைபெற்ற தற்போது முடிந்த இந்த போட்டியில் சென்னை அணி தோல்வியை தழுவியிருக்கிறது. இந்த போட்டியில் பார்த்தோம் என்றால் முதலில் சென்னை அணி பேட்டிங் செய்து பேட்டிங் செய்து 5 விக்கெட் இழப்புக்கு 20 ஓவர்களில் 176 ரன்கள் எடுத்து சென்னை அணி சார்பில் ரவீந்திர ஜடேஜா மற்றும் சிவம் துபே அரை சதம் அடித்தனர். தொடர்ந்து 127 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி மும்பை அணி விளையாடியது. மும்பை அணிக்கு தொடக்க வீரராக களமிறங்கிய ரோஹித் சர்மாவும் ரியான் ரிக்கல்டனும் ஒரு அதிரடியான தொடக்கத்தை வைத்தனர். ரிக்கல்டன் 24 ரன்கள் எடுத்திருந்த சூழல் ஆட்டம் இருந்தபோது அடுத்து வந்த சூரியகுமார் யாதவ் ஒரு அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி சிஎஸ்கே பந்து வீச்சாளர்களை இந்த ஜோடி சிதறடித்தது என்று சொல்லும். அந்த அளவுக்கு பவுண்டரிகளை தொடர்ச்சியாக இந்த ஜோடி விளாசிய சூழலில் இருவரும் அரை சதம் எடுத்து தற்போது 16வது ஓவரிலேயே வெறும் 1 விக்கெட்டை மட்டும் இழந்து இந்த இலக்கை 175 ரன்கள் இலக்கை மும்பை அணி எட்டி இருக்கிறது. இதன் மூலம் மும்பை அணியின் தொடர் அடுத்தடுத்து வெற்றிகள் குவித்து வருகிறது. தொடர்ச்சியாக இந்த நடப்பு ஐபிஎல் தொடரில் பார்த்தீங்கன்னா சென்னை அணி 6வது போட்டியில் தோல்வி அடைந்திருக்கிறது. ஏற்கனவே சென்னை அணிக்கு பிளே ஆஃப் வாய்ப்புக்காக மங்கிவிட்ட சூழலில் இப்போது அடுத்தடுத்து தோல்வி அடைந்து வருவதால் இன்னும் எஞ்சியிருக்கும் அனைத்து போட்டிகளும் 6 போட்டிகளும் வெற்றி பெற்றால் மட்டுமே பிளே ஆஃபுக்கு நேரடியாக தகுதி பெற முடியும் என்ற சூழலும் உருவாகி இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.